பசங்களா ஒரு 4 பேர் போய் என்ன பண்றீங்கன்னா, இந்த பக்கம் 2 பேரும் மதுரை முத்தனா இறுக்கமா பிடிச்சுக்கணும், அந்த பக்கம் 2 பேர் போய் சேதுனா இறுக்கமா பிடிச்சுக்கணும். அடுத்து யார் வர போறாங்கன்னு அப்படி சத்தமா சொல்லுமா. நம்ம அண்ணன் பாரதியா. இவங்கெல்லாம் யாருன்னு கேக்குறீங்க? யாரு? இவங்க வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, என்னுடைய ஃளைட்ல உள்ள பேசஞ்சர்ஸ். அவங்கள கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெல்கம் டு கோவிந்தா கோவிந்தா ஏர்லைன்ஸ். எங்க ஏர்லைன்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு கேக்குறீங்களா? மத்த ஏர்லைன்ஸ்ல நீங்க டிக்கெட் எடுத்தா தான் பறக்க முடியும். ஒரு சத்தம் எங்க வந்துச்சு? என்னது என்னதுமா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவுக்கு நாங்க கோமுட்டி போயிடுவா பறக்க முடிஞ்சா. பட் எங்க ஏர்லைன்ஸ்ல மேல பறக்கும் போது ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிடுவீங்க. சோ இதான் எங்களோட ஸ்பெஷல். சார் முத்து சார், இப்போ எங்க கோவிந்தா கோவிந்தா ஏர்லைன்ஸோட ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லட்டுமா? விவசாயிக்கும் விமானிக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல காமெடி. நெக்ஸ்ட் உங்க பத்திமன்றத்துக்கு யூஸ் ஆகும் சார். ஏர் பூட்டுனா அது விவசாயி, ஏர் போட்னா அதான் விமானி. புரியலன்னு அப்படியே விட்டுரு. சூப்பர் சூப்பர். அடுத்து அன்னைக்கு இப்படிதான் எங்களுடைய ஃளைட்ல ஒரே பைத்தியமா ஏறிடுச்சுங்க. நல்லா சரிங்க. கீழ்பாக்கத்துல இருந்து 10 பைத்தியம் துபு 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 துபுன்னு ஏறிடுச்சு. உண்மையிலேமா உன்னோட இதுல ஹியூமரோட சவுண்ட விடலாம் பாரு. இல்ல டொருன்னு தூங்கிட்டே வந்து இப்படிதான் நான் தூங்கறப்ப ஒருல பைக்ல ஓமல தூங்கிட்டோம். பைத்தியமா இருந்துச்சு. என்னால என்ன பண்ற முடியல. வாட் கேன் ஐ டு நிரஞ்சன்? என்ன பண்ண முடியும்? ஐ கான்ட் டு எனிதிங். ஒரு பைத்தியம் கதவை டம்மு டம்முன்னு தட்டுது, ஒரு பைத்தியம் சேரை புடிச்சு இப்படி இப்படி ஆட்டுது, ஒரு பைத்தியம் சுச்சா ஜும்மு ஜும்மு. ஏய் சீக்கிரமா அடே எஃபெக்ட் ஜும்மு ஜும்மு. என்னமா ஜும்மு ஜும்மு? தெரியுதா 10 பைத்தியம்னா அதுல 11 இருக்கு. சுவிட்ச் போட்டு போட்டு அமுக்குது. எங்களால பைத்தியத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் எங்க பைலட் ரொம்ப புத்திசாலி. குடுகுடுன்னு அவர் டாய்லெட் போயிட்டாரா பைலட்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பின் டிராப் சைலன்ஸ். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? பாவட சின்ன இருக்குன்ட்டாரா? எல்லா பைத்தியங்களும் ஓவரா விளையாடி டயர்டா இருப்பீங்க, கதவை திறந்து கொஞ்ச நேரம் விளையாடுங்க அப்படின்னாரு. இந்த ஜோக் கேட்டிருக்கிறேன் நான். மொத்த சார் உங்களுக்கு தெரியுமா, போன டிசம்பர் மாசம் நான்லாம் ஃளைட்ல போகவே முடியல. Oh my god. ஒரே வெள்ளம். வெள்ளம்னா அது பொங்க வச்சிட்டு போவீங்களா? இல்லங்க, ஒரே வெள்ளம். இல்ல ஏன் இப்படி பண்றீங்க? ஒரே வெள்ளம். என்ன பண்றதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல. எப்படியாவது அந்த ஊர் மக்கள் எல்லாம் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ஊர் மக்களை காப்பாத்தனா எங்க மூணு காப்பாத்துறோம். நானும் எங்களுடைய பைலட்டும் முடிவு பண்ணோம். அப்படின்ட்டு நாங்க அப்படியே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே வெள்ளத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க கோவிந்தா கோவிந்தா ஏர்லைன்ஸ் எதுக்கு இருக்குது? அந்த மக்களை காப்பாத்தத்தானே இருக்குது. நாங்க குடு குடுன்னு ஓடி போய் இந்த சுருள் படி இருக்குல்ல, அந்த படியெல்லாம் போட்டு ஏறிவாங்க அப்படின்னு எல்லாரும் ஏறி வந்தாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் ஏறவே இல்லங்க சார். சேது சார், ஏன்டா ஏற மாட்டேங்க? எரும மாடு வெள்ளத்துல செத்து போயிருவாடா, ஏறுடா அப்படின்னா. பிரஷர் இருக்குமா டாக்டர், என்ன படி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஏறலாம் அப்படிங்கிறாங்க. நீ வெள்ளத்திலே உழுந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்தோங்க. எப்படிப்பட்ட கஷ்டத்தை நாங்க சமாளிக்கிறோம் பாருங்க பாருங்க. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். எங்க பைலட் ரொம்ப புத்திசாலி. எங்க வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு ஃபுல்லா அடிக்கடி என்ன சொல்றது காம்படிஷன்ஸ் வச்சுட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரி தான் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்திருந்தாங்க. என்ன காம்படிஷன் வச்சாரு நிரஞ்சன் தெரியுமா? லெமன் இந்த ஸ்பூன். தெரியலங்களே. எங்க பைலட் என்ன காம்படிஷன் வச்சாரு தெரியுமா? பைலட் என்ன காம்படிஷன் வச்சாரு தெரியுமா? தெரியலையே. ஏறக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு பூரா நான் ஃளைட் அப்படிக்கா ஓட்டுவேன். ஃளைட்ட சருன்னு ஓட்டுவேன், புருன்னு ஓட்டுவேன். ஆனா நீங்க ஃளைட் ஓட்ட மாட்டாங்க.
ஃப்ளைட்டை எப்படினாலும் ஓட்டுவேன். பட் நீங்க டோன்ட் ஷவுட்டிங். யார் ஷவுட் பண்றாங்களோ அவங்க அவுட் அப்படின்னா. அதே மாதிரிங்க எங்க பைலட் அப்படி வேகமா ஓட்டுறாரு, சூரியனே அப்படியே ஸ்கிராச் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் எப்படிக்கா ஓட்டுவாரு, அப்படி ஒரு காக்காவை தட்டி காக்கா குஞ்சிலாம் பொத்து பொத்துன்னு உலக நியதி என்னன்னா நிரஞ்சன், உலக நியதி என்னன்னா காக்கா அடப்படுத்து முட்டை இருந்தோடனே ஒரு 10 நாள் கழிச்சு அப்புறமேலதான் குஞ்சுன்ற கேள்வி போட்டுருக்கோம். லேட்டு ஒரு சில குஞ்சு பொத்து அபூர்வமா இப்படிலாம் எங்க பைலட் நிஜமாவே ஓட்டினார். அந்த அளவு ஸ்பீடுங்க. காக்கா குஞ்சு கீழே விழுந்துச்சுன்னா எந்த அளவு ஸ்பீடுன்னு பாத்துக்கோங்க. அப்படி சருப்புன்னு ஓட்டுறாரு. எல்லாருமே ஆ ஊ அப்படின்னு கத்துனாங்க. பட் only one person, you know, நிரஞ்சன், don't shouting. I can very scared, you know. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. பைலட் வந்து கேட்டாரு, டேய் ஒரு நேரத்துல கூட உனக்கு கத்தணுமே தோணலையாடா? தோணுச்சு. எப்ப தோணுச்சு? என் பொண்டாட்டி கீழே விழும்போது கத்தணும்னு தோணுச்சு. பட் பரிசு மிஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நான் கத்தாம இருந்துகிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமா ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து பேரு வந்து சேது நோட் பண்ணிக்க. வயசு 48. கொஞ்சம் வேகமா வாங்க, அது வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு தெரியுமா சார்? அதாவது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி நான் செயல்படுவேங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எங்க அன்னபாரதி அக்கா தான். எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, எவ்வளவு கண்டினியூஸா நிக்காம. பட் என் செல்ல குட்டிகள்லாம் அசிங்கப்படுத்தவே இல்லை. என் செல்ல குட்டிகள்லாம் அசிங்கப்படுத்தவே இல்லை. என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. சேதுவண்ணா, உங்களோட கமெண்ட்ஸ் செக் பண்ணி இல்ல அன்னபாரதி இதுல வேற ஏதாவது ஒரு போட்டு இருந்தா கண்டிப்பா அழுதுருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே அதோட மைண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் அதோட ட்ரெஸ்ஸு அந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்தது. வேற பொண்ணா இருந்தா சாரி சார் நான் முடியாது, நான் பண்ணல அப்படின்ட்டு போயிருக்கோம். பட் நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்கிட்ட நான் மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சாகணும் அப்படின்ட்டு வந்து ஒப்பிச்சுட்டு பண்ணிடுச்சு. பட் அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக உண்மையிலே எல்லாரும் பாராட்டணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சரி சார். முத்து அண்ணா, தங்களது கமெண்ட்ஸ். சில இதுல ஜோக்குல சிரிப்போம், சில மாடுலேஷன்ல. இந்த டொர்னு ஒருத்தன் தூங்கினான் பாரு, அகிலிஞ்சாலும் ஒருத்தன் தூங்கி நான் பார்த்தேன். அதுதான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியாகவே இருந்தாலும் வந்து நம்ம காமெடி கிளப் நிறைய பேரை மாற்றிருக்கு. அதில் அன்னபாரதியும் ஒரு ஆள். ஏன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு நம்ம ஜோக்கு வந்து ஒரு குவியலாக ஒரு 10 ஜோக்கு வந்து சொல்லிட்டு போகிறது வேற, அந்த கான்செப்டுக்குள்ளேயே போன்றதுக்காக இப்போ பைலட்னா ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டே ஒரு 20 விஷயம் சொல்கிறது, அது மாதிரி இப்போ தொடர்ச்சி ஒரு 4 வாரம் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த எபிசோட எனக்கு புதுசாக சில விஷயங்கள் நம்மளே சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள் அன்னபாரதி. மஹி மேம், உங்க கமெண்ட்ஸ். எப்பவுமே அன்னபாரதி வந்து அவர் கலகலப்பா இருக்க மாதிரி தான் இன்னைக்கும் கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அவர் சொல்ற ரொம்ப நியாயம். நீங்க ஆக்சுவலி போடணும், இதான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன். பட் நீங்க அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணணுன்றதுனால நீங்க எடுக்கிற முயற்சி தான் ரொம்ப பாராட்டக்கூடியது. அண்ட் இது மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இது நல்ல அழகா செட் ஆகுது. வேற ஒரு அன்னபாரதியை நாங்க பார்க்கணும். வருஷா இப்ப காக்கா குஞ்சு, அடுத்து கோழி குஞ்சு, அடுத்து புறா குஞ்சு, ஒரு எபிசோடு ஒரு தேங்க்யூ மஹி. தேங்க்யூ ஜட்ஜஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அன்னபாரதி அக்கா, நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து ஈஸியா சொல்லிடலாம், ஓகே பா நீ கான்ஃபிடென்ட்டா இருந்தா இந்த விஷயத்தை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் பீயிங் கான்ஃபிடென்ட்ங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. எப்படின்னா ட்ரெஸ் போட்டுட்டு இல்ல சேது சார் சொன்ன மாதிரி லைட்டா அழுக வந்துச்சு. உள்ள என்ட்ரி ஆகும்போதே எனக்கு வரதுக்கே ஃபீலா இருந்துச்சு. அதுக்காக தான் சூர்யாவை கூப்பிட்டு அப்படி வந்தேன். பட் ஓகே, எல்லாம் தாண்டி பேசுறங்கிறது பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் வந்து ஜாலி தானே, இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நீ என்ன ஜாலியான பொண்ணு, ரொம்ப ஜோவியலான பொண்ணு. சின்ன தங்கம் என் செல்ல தங்கம் ஏன் கண்ண கலங்குது, இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது. பிக் இன்ஸ்பிரேஷன். என்ன இப்படி அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க. அப்படிதான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம குழந்தை அழுது பாருங்க பாருங்க. ஆமா
அதெல்லாம் என்ன தாண்டி அழுகுறதுக்கு என்ன நிக்கிறதா. ஓகே